இருளில் ஏன் இந்த பயணம் என்று கேட்டான் ராகவன். வேலைக்காரி லக்ஷ்மியை பார்க்க என்றாள் சிவகாமி. ஏன் ரகசியமாக செல்ல வேண்டும்? சிவகாமியின் இந்த செயல் ராகவனுக்கு புரியவில்லை. மரணப்படுக்கையில் இருக்கும் வேலைக்காரி லக்ஷ்மியிடம் தன் தந்தை தேவராயர் விட்டுச் சென்ற ரகசியம் ஒன்று இருக்கிறது. அது என்ன என்பதை தெரிந்து கொள்ள இந்த ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டாள் சிவகாமி. அந்த இடத்திற்கு செல்கின்றவர்களின் விரல்களே தெரியாத அளவுக்கு இருள். எப்போது வேண்டுமானாலும் விழுந்துவிடும் என்ற அச்சத்தில் இருக்கும் ஒரு தொங்கு பாலம். இதில் சிவகாமியும் ராகவனும் நடந்து சென்றனர். பயம் காரணமாக அனைத்து தெய்வங்களையும் துணைக்கு அழைத்துக் கொண்டான் ராகவன். தூரத்தில் ஒரு ராட்சத கதவு பிரம்மாண்டமாக காட்சி தந்தது. மன்னரின் முத்திரை அதில் இருந்தது. அந்த ராட்சத கதவில் தொங்கிக் கொண்டிருந்த பூட்டை உடைத்தாள் சிவகாமி. ராகவனுக்கோ ஒன்றும் விளங்கவில்லை. அவளின் பார்வை நீயும் பூட்டை உடை என்று சொன்னது. அவனும் உடைக்கத் தொடங்கினான். பூட்டு திறந்தது. இருவரும் சேர்ந்து கதவை திறந்தனர். இது சிவகாமி 5 வயது வரை விளையாடி மகிழ்ந்த இடம். அங்கிருந்த மாமரம் அவளின் சிறு வயது சம்பவங்களை நினைவுபடுத்தியது. ராகவனின் தந்தை டிம்மா சிவகாமியை 5 வயதில் தத்தெடுத்துக் கொண்டார். ஆனால் சிவகாமியின் தந்தை மகிழ்நிதி மன்னர் தேவராயரின் இடத்தை யாராலும் நெருங்க முடியவில்லை.